நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அல்லது ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அதை வச்சு எப்படி யுத்தம் செய்வது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் நடக்குது. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டோடனே நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கானது தான் இன்னைக்கான வார்த்தைகள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையோ வாக்குத்தத்தத்தையோ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய லைஃப்பில் அந்த வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு காரியம் உங்களுடைய லைஃப்பில் நடக்குது. சொல்லப்பட்ட வார்த்தையும் வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி எதிர்மறையாக நடக்குது? ஏன் அந்த வார்த்தை என்னுடைய லைஃப்பில் நிறைவேறல? இதுக்கான காரணம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, வார் எ குட் வார்ஃபேர். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க ஆண்டவர் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட உடனே வேத வசனத்துல போட்டிருக்குது யுத்தம் பண்ணணுமா. ஏன் யுத்தம் பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே அதை தேவ தூதர்கள் மட்டும் கவனிக்கல, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் மட்டும் கவனிக்கல, அதை பிசாசின் உலகமும் நரகமும் உங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்பேற்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை இவன் மேல வந்திருக்குது. இது செயல்படாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லா விஷயத்தையும் பிசாசானவன் செய்வான். பாருங்களேன், ஒரு வார்த்தை வந்திருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு வந்திருக்கும். பார்த்தா அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான், என்ன பிரதர் ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிசாசானவன் என்ன செய்யறானா, அதுக்கு எதிர்மறையான சில சூழ்நிலைகளை உண்டாக்கி அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்க மேல நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விசுவாசத்தை அவன் எடுத்துக்கணும் அப்படின்றத நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவ தூதர்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்க கூடாது. அது நிறைவேறாம இருக்கிறதுக்கு பிசாசின் தூதனும் ஃபாலோ பண்றான். ஏன்னா நீங்க ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிசாசானவன் மறக்க மாட்டான். இந்த வார்த்தை இவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுச்சுன்னா அது வல்லமை உள்ளதா இருக்கும். இவனுடைய ஜெனரேஷனை மாற்றக்கூடியதா இருக்கும். ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திடும். அதனால இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஏன்னா இயேசுனுடைய பிறப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகுது மரியாளுக்கு. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்ற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுங்க. இயேசுன்ற ஒருத்தர் பிறப்பாருன்ற வார்த்தை வந்துருச்சு. இயேசுன்னு என்ன தெரியுமா, ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. ரட்சகர்னா எல்லாரையும் காப்பாற்றுகிறவர். ஆனா அந்த இடத்துல 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாமே மரிக்குது. ஜீவனை தர்றதுக்காக ரட்சிக்கிறதுக்காக ஒருத்தர் வருவாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா மரணம் நடக்குது. மரணம் நடந்த உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை செயல்படாதுன்னு நினைக்க கூடாது. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு உண்டானோன்னு பிசாசின் உலகம் அது நிறைவேறக்கூடாதுன்னு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்துல போட்டிருக்குது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. வார்த்தை இங்கே வந்துருச்சு. ஆனால் பின்னாடி பிசாசானவன் இந்த வார்த்தை நிறைவேறக்கூடாதுன்னு மனிதர்களுடைய இருதயத்தை ஏவிக்கிட்டே இருக்கான். ஏரோது என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயேசுவை கொலை செய்யணும் அப்படின்றதுக்காக தேடுறான். எங்கேயோ இருக்கிற ஒரு ஏரோதனுடைய இருதயத்தை பிசாசானவன் ஏவி இருக்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். உங்களை யாராச்சும் திடீர்னு வெறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே சொல்லப்பட்டு இருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறிக்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஏரோதுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகுது, ஒரு கசப்பு உண்டாகுது. பிரதர், இதுக்கு முன்னாடி யாரும் என்ன இப்படி வெறுத்ததில்லை பிரதர். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சில தீர்க்க தரிசனமான வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், நான் நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டேன் பிரதர். அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் என்னை வெறுக்கிறாங்க, எனக்குன்னு வேண்டப்பட்டவங்களாம் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
கவலையே படாதீங்க. உங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை பலம் உள்ளது. உங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பலம் உள்ளது. அதனால தான் பலவீனமானது அதை சந்திக்கும் போது எதிர்ப்பு உண்டாகுது. உங்கள் மேலே இருக்கிற தேவ பிரசன்னத்தை பிசாசின் உலகம் பார்க்கும்போது அது எதிர்ப்பை தெரிவிக்குது. அந்த எதிர்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசுவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்க. இது இன்னைக்கு உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தையா மாறப்போகுது. நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தினல் 12வது அதிகாரம் 7வது வசனம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு இருக்குது. அதனால தான் பவுல் சொல்றதை நம்ம கவனிக்க முடியுது. தீமோத்தேயுவே, உன்னுடைய லைஃப்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைய கிடைச்சிருக்குது. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்து நடக்கக்கூடியது என்ன தெரியுமா? யுத்தம். உன்னுடைய விசுவாசத்தை நீ பயன்படுத்துன்னு சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. ஐயோ பிரதர், ஒரே போராட்டமா இருக்கு பிரதர். ஐயோ பிரதர், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லப்பட்டதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. இல்ல, உங்களுடைய விசுவாசத்தை அந்த சூழ்நிலைக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வேத வசனத்துல போட்டிருக்குது, அவர்கள் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணாமற் போயிற்று அப்படின்னு இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு இருக்கிற எந்த யுத்தங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா உங்களை கீழே தள்ளணும், இவனை அழிக்கணும், இவனுக்கு உண்டான தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு பாதாளம் அதை திட்டம் போட்டாலும், நரகம் அதை திட்டம் போட்டாலும், பிசாசின் தூதர்கள் அதை திட்டம் போட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த திட்டங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். உங்க மேல உண்டாயிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிறைவேறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். எனக்கு மட்டும்தான் பிரதர் இந்த மாதிரி பிரச்சனை வருது, தீர்க்க தரிசனமோ ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலோ எல்லாமே எதிர்மறையா நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது இயேசுவுக்கே நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இது இங்க மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துலயும் நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதா சொல்றாரு, நீர் என் நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன்ற ஒரு சத்தத்தை ஆண்டவர் வானத்திலிருந்து கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? இந்த வார்த்தைக்கு எதிராக பிசாசு யுத்தம் செய்கிறான். லூக்கா 3வது அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்குது. 4வது அதிகாரத்தில் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறான். முந்தின அதிகாரத்தில் நீர் என் நேசகுமாரன் வருது. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு எதிராக ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு அது நிறைவேறுமான ஒரு கேள்வி எழும்புச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. அது பிசாசானவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அது நரகத்துக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான சூழ்நிலை தான் பிரதர் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை வச்சு நீங்க யுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேதத்துல ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்தோடனே இந்த தேவ மனிதர்கள்லாம் அந்த வார்த்தையை வச்சு யுத்தம் பண்ணியிருக்காங்க. இப்போ தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது, நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறாய்ன்றது வந்த உடனே அவன் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டான்ட்டு இல்லை, அவன் கொகைக்கு அப்புறம் கொகையில ஓடிக்கிட்டே இருக்கான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது நீ சிங்காசனத்தில் அமர்த்தப்பட வேண்டியவன். ஆனால் சூழ்நிலை சொல்லுது நீ கொகைக்குள்ள இருக்க வேண்டியவன். இப்போ சொல்லுங்க, இவன் மேலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறலையா? கண்டிப்பாக நிறைவேறுது. அவன் கொகைக்குள்ள இருந்தாலும் அவனுடைய தீர்க்க தரிசனத்தில் தான் இருக்கான். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு எதிர்மறையாக இருக்கு பிரதர் என்னோட சூழ்நிலை, அதற்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி தான் பிரதர் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் உங்களுடைய தீர்க்க தரிசனத்தின் மேலே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அதை வச்சு நீங்க போராட்டம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்துங்க. இப்போ என்னோட சூழ்நிலை இது இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன அழைச்சது தான், ஆண்டவர் சொன்னது தான், அதை வைத்து நான் யுத்தம் பண்ணுவேன். தாவீது சொல்றான், அவர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் அப்படின்னு இருக்குது. தாவீதுக்கு தெரியும், ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு பின்னாடி யுத்தம் இருக்கு. யுத்தத்தில் நான் தான் ஜெயிப்பேன்றது தான் விசுவாசம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆவியானவர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை வச்சு யுத்தம் பண்ணுறதுக்காக பழக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யோசேப்புக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது, ஆனால் வார்த்தை வந்த உடனே அவன் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டான். பிரதர், வார்த்தை வந்துச்சு பிரதர், அதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும்தான் பிரதர் நடக்குது. இந்த மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு யுத்தம் பண்ண என்ன பிரதர் பண்ணுறது? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான்.
ஆனால் கர்த்தர் எங்கே தெரியுமா இருக்காரு? அவனோட அந்த சிறைச்சாலையில் தான் இருக்கிறாரு. நீங்கள் குகைக்குள்ளே இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக அந்த குகைக்குள்ளே இல்லை, கர்த்தரும் உங்கள் கூட அந்த குகையில் தான் இருக்கிறாரு. நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கலாம், அந்த பிரச்சனையில் நீங்கள் மட்டும் மாட்டலை, கர்த்தரும் உங்கள் கூட தான் அங்கே இருக்கிறாரு. உங்களை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். இந்த விசுவாசத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் இந்த யுத்தத்தை ஜெயிப்பேன்ற ஒரு விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் துவக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தீர்க்க தரிசனமான வார்த்தை வல்லமை உள்ளது. அதை சாதாரணமாக எடுத்துட்டு அந்த சூழ்நிலையை விட்டு போயிடாதீங்க. அதை வச்சு யுத்தம் பண்ணுங்க. ஆப்போசிட்டாக நடக்கும், நடக்கிறதுனால அது நடக்காதுன்னா நீங்கள் போயிடக்கூடாது. அது மேலே தான் ஆண்டவர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறான்றதை அதை வச்சு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். நீங்கள் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு இருப்பீங்க, அந்த அளவுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு என்னவா தெரியுமா இருக்கும்? நீங்கள் 4 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களை அழைச்சிருப்பாரு. நீங்கள் ஒரு அவமானத்திலே போயிருப்பீங்க, ஒரே அசிங்கத்தில் போயிருப்பீங்க. ஆனால் வந்த வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் என்ன இருக்கும்னா, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு இருக்கும். ஆனால் பிரதர், அவமானமும் அசிங்கம் இல்லை, உன்னோட பேரை அவர் பெருமைப்படுத்துவேன்னு சொன்னால் இவ்வளவு போராட்டம் அந்த வார்த்தைக்கு பின்னாடி நடக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, அந்த வார்த்தை ரொம்ப வல்லமை உள்ளதாக உங்களுடைய லைஃப்பில் கிரியை செய்யும். பிரதர், ஒரே வியாதியாக போய்கிட்டு இருக்கு பிரதர், வியாதிக்கு பின்னாடியே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு அழைப்பை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த வியாதியை உடைச்சி வெளியே வர்றதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற வியாதியஸ்தர்களையும் சொஸ்தமாக்குறதற்கான ஒரு திறவுகோலை உங்ககிட்ட கொடுப்பாரு. ஒரு பிரச்சனை பலமாக உங்ககிட்ட கிரியை செய்துனா அதில் நீங்கள் விடுதலையாக்கப்படுறது மட்டும் கிடையாது, அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை வச்சு யுத்தம் பண்ணும்போது நீங்கள் அநேகரை விடுதலையாக்குறதற்காக உங்களை அழைச்சிருக்கிறாரு. என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் பிரதர், என்னோட ஃபேமிலி தான் பிரதர் ரொம்ப கஷ்டப்படுது, நான் தான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு பின்னாடியே ஒரு தீர்க்க தரிசனம் மறைஞ்சிருக்குது. ஏன்னா உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை விடுதலையாக்க போகிறாரு, அந்த ஹிஸ்டரியவே சேஞ்ச் பண்ண போகிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை உண்டாயிருக்குதா, அதை வச்சு நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களை ஜெயிக்க வைக்கும். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு இருக்கு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்றாரு. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேற போகிறது. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நான் ப்ரேயர் பண்ணுறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்க மேலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தையையும் கொண்டு இவங்க யுத்தம் பண்ணுகிறதற்கான தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஒரு ஞானம் இவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இவங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை உண்டாயிருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இவங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலை ஒன்று சொல்லுது. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை மெய்யான வார்த்தை. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இது ஒரு நாளும் பொய்க்காது. உங்களுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனையாக இருக்காது. இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எந்த விதமான யுத்தங்கள் இருந்தாலும் சரி, பிசாசனுடைய திட்டங்கள் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அவப்பேர் உண்டாயிருந்தாலும் சரி, இவங்களுடைய அபிஷேகம், இவங்களுடைய வரங்கள், இவங்களுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கிற அழைப்பு வெளிப்பட விடாமல் தடுக்கக்கூடிய எந்த ஸ்பிரிட்டாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது இப்பொழுது தகர்த்து எறியப்படுவதாக என்று நான் சொல்கிறேன். இவர்கள் உயர்வார்களாக. நீங்கள் எந்த வார்த்தையை இருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடைச்சி சூழ்நிலை எதிராக இருக்குன்னா பயப்படாதீங்க, அதை வச்சு யுத்தம் பண்ணுங்க. பவுல் சொன்ன மாதிரி யுத்தம் பண்ணும்போது அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக போய் அமையும். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் கொடுக்கலாம், இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்கலாம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு இருக்கு. இந்த வார்த்தை என்ன ஆசீர்வதிச்சிருக்கு. ஐ எம் கோயிங் டு பிளஸ் திஸ் மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்திற்காக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு தாராளமாக நீங்கள் இந்த ஊழியத்திற்காக அனுப்பிச்சு வைக்கலாம். கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். தொடர்ந்து என்னோட இந்த செய்திகள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது பிரதர் அப்படின்னா மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நீங்கள் ஒரு பங்காளராகவும் மாறலாம். அதுக்கு கீழே பார்க்குற அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.